காய்ஸ் ரா சைடு வந்து எந்த விதமான மணி இந்த பேங்க்கான குவாலிஃபையும் நடத்தாமல் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போதைக்கு அஃபிஷியல் மேட்ச் கடை சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் ட்ரூ மேக்கிண்டர் வந்து இப்போ சீரியஸான நிலைமையில் இருக்கார். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஷான் மைக்கேல் வந்து அதர் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பை வாங்கிட்டார். இதை தவிர்த்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்களை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரெஸ்லிங் செய்களை தமிழ் மொழியில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டேமியன் ப்ரீஸ்ட்டுக்கும் ட்ரூ மேக்கிண்டருக்கும் நடந்த பேக்லாஷ் மேட்ச். பேக்லாஷில் இவங்க யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோதிருப்பாங்க. அது ஒரு போல இருந்தாலும் டேமியனும் ட்ரூவும் தனித்தனியாக அட்டாக் பண்ணுறது அது உண்மையிலேயே பங்கமாக இருந்தது. அந்த சம்பவம்லாம் வேறு லெவலில் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக ட்ரூ மேக்கிண்டருக்கு ஒரு சோக் சலாம் போடும்போது அவருக்கு ஹெட்டில் லைட்டாக இன்ஜுரி ஆயிருந்தது தான். ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீல் கேஜ் மேட்சை நடத்திருந்தார். இப்போது ஒரு சில நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து இவர் ரெஸ்ட் எடுக்கணும், யார் ட்ரூ மேக்கிண்டர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டாங்க. சரி இவருக்கு எப்படி ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்ச டபிள்யூ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச பேக்லாஷில் டேமியன் ப்ரீஸ் ரொம்ப ஆக்ரோஷத்தோடையும் கோவத்தோடையும் ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ணுற மாதிரியும் அதில் அவருக்கு மண்டை உடஞ்ச மாதிரியும் காட்டிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்டீல் ஸ்டேஜ் மூவ்மெண்ட் உண்மையிலே பங்கமாக இருந்தது. ஒரு சேர் எடுத்து ட்ரூ மேக்கிண்டருக்கு தலைக்கு கீழே இன்னொரு சேர் எடுத்து அப்படியே அட்டாக் பண்ணியிருப்பார்ல. முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட, அதாவது டேமியன் ப்ரீஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா கூட ட்ரூ மேக்கிண்டர் எலும்ப முடியாமல் இருந்திருப்பார். ஆக்சுவலி இது ஒரு பெஸ்ட் ரிவல்ரி. இந்த ஸ்டோரி நல்லாவே கொண்டு பண்ணி நல்லாவே முடிச்சிருக்கிறாங்க. ட்ரூ மேக்கிண்டர் ஒரு சில தினங்கள் வரமாட்டார். அது ஒரு மாதமாக இருக்கலாம், அல்லது 2 வாரமாக கூட இருக்கலாம், சிலது ஒரு வீக்காக கூட இருக்கலாம். ஆனால் எத்தனை நாள் வரமாட்டார் அப்படின்னு தெரில. ஆனால் சில மாதங்கள் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறத பார்க்கும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 ஸ்மாக்டவுன் இவரை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டேமியன் ப்ரீஸ் ஆஃபாக இருக்க போகிறாரு, டிவி ஷோலேருந்து ஆஃபாக இருக்க போகிறாரு. அண்ட் ட்ரூ மேக்கிண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஹட்ஸாப் அவர் வந்து ஹீலோ ஃபேஸோ மேட்சை நல்லாவே கொண்டு போகிறாரு. அப்படிப்பட்ட ட்ரூ மேக்கிண்டர் சில தினங்கள் ரெஸ்லிங் பக்கம் வராமல் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக நமக்கெல்லாம் ஒரு மிஸ்ஸிங் தான். நான் கண்டிப்பாக ட்ரூ மேக்கிண்டரை மிஸ் பண்ணுறேன்ப்பா. அவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆள், வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் வந்து தவமாக இருக்குது. ஏன்னா தூக்கி சுமக்க ஒரு நல்ல ஆள் இல்லையான்னு அவர்கிட்ட போய் டேமியன் ப்ரீஸ் தூக்கிட்டு போயிட்டார். ஸோ மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சாம்பியனுக்காக ஏங்கிட்டு இருக்குது ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். அது ட்ரூ மேக்கிண்டர்கிட்ட போனால் நல்லா தான் இருக்கும், ஆனால் அது எப்போ போகும் தெரில. இன்றைக்கி டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா NXT பேட்டில் கிரவுண்ட் பேப்பர் நடத்திருந்தாங்க. ஆக்சுவலி மெயின் ஷோவில் நடக்கிற பேட்டில் கிரவுண்டு தான் இப்போ NXT போயிடுச்சு. அதில் ட்ரிக் வில்லியம்ஸுக்கும் ஜோ ஹென்ரிக்கும் டபிள்யூடபிள்யூடைய சாம்பியன்ஷிப்பை தவிர்த்து TNA சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்திருக்கும். இதில் TNA சாம்பியன்ஷிப்பை ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. வரலாற்றின் முதலாக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரெஸ்லர் அதர் ரெஸ்லிங் கம்பெனி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண முதல் தருணம் இதுதான். இப்போ நடந்திருக்கலாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவங்க ரெஸ்லிங் கம்பெனியில் நடந்திருக்குது. பட் ஆனால் இவர் எப்படி டபிள்யூடபிள்யூடைய பிரைமரி ஷோலையே அதர் ரெஸ்லிங் கம்பெனி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. அதுவும் டபிள்யூடபிள்யூ ரெஸ்லர் அதர் ரெஸ்லிங் கம்பெனி ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை. இப்போ TNA சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா NXT பக்கம் போயிடுச்சு. அந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா இவர் ட்ரிபிள் ஹெச்சுக்கும் ஷான் மைக்கேலுக்கும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காராம். அண்ட் NXTயை பொறுத்த வரைக்கும் NXTயுடைய டோட்டல் CCO இருக்கிறது ஷான் மைக்கேல் தான். ஷான் மைக்கேல்கிட்ட அந்த டைட்டில் கொடுத்து ஆசீர்வாதமும் வாங்கியிருக்காரு. காய்ஸ் இதே பேப்பரில் தான் NXTயுடைய சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது. NXTயுடைய டைட்டில் மேட்சை வந்து டபிள்யூடபிள்யூ வந்து மெயின் இவெண்ட்டாக வைக்காமல் TNA டைட்டில் மேட்சை வந்து மெயினாக வச்சுருக்கிறாங்க. அதாவது அவங்க கம்பெனியில் இருக்கிற ஒரு சாம்பியன்ஷிப்பை மெயின் இவெண்ட் வைக்காமல் இன்னொரு ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற சாம்பியன்ஷிப்பை மெயின் இவெண்ட்டாக வச்சது இதுவே முதல் தருணம். அது மட்டும் இல்லாமல் இதில் மேட்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸ் அவருடைய சோஷியல் மீடியாவில் ஒரு சுருட்டு எடுத்து அடிச்சுட்டு அந்த சாம்பியன்ஷிப்போட ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் ஷான் மைக்கேல் பார்த்தீங்கன்னா இப்போ TNA சாம்பியன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதாவது ட்ரிக்கு வந்து இவர்கிட்ட சாம்பியன்ஷிப் கொடுத்துருக்காரு. நான் NXT சார்பாக வந்து NXTக்கு அதர் ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிற ஒரு ஹெவி சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு. ட்ரிபிள் ஹெச் பார்ட்னர்ஷிப்பு மூலியமாக சில விஷயங்கள் பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான்ப்பா இருக்குது. ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரசிகர்கள் அளவச்ச அளவில் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு இந்தியன் கிட்ட ரோமன் ரெயின்ஸ் வந்து தோற்று போயிட்டார். ஹட்ஸாப் இது ஒரு பெரிய விஷயம் தான். ரோமன் ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவருடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்களை வச்சுருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸுடைய இன்ஸ்டா ட்விட்டர்லாம் ரசிகர்கள் அதிகம். அதுலேயும் ட்விட்டர் எக்ஸ் அக்கௌண்ட்டு அதில் அவருடைய ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 மில்லியன் பேர். அதாவது 10 மில்லியன் பேர் வந்து ரோமன் ரெயின்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இந்திய ரெஸ்லரான ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச கிரேட் காலியை 11.6 மில்லியன், அதாவது இவரை விட 1.6 மில்லியன் நிறைய மக்கள் வந்து இவர் அதிகமாக ஃபாலோ பண்ணுறாரு. என்னடா ரொம்ப வளருது. சரி நான் குறிப்பாக அவங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 16 லட்சம் பேர் ரோமன் ரெயின்ஸை விட அதிகமாக கிரேட் காலியை ஃபாலோ பண்ணுறாங்க.
நம்ம கிரேட் காலியை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோம், அவர் எவ்வளோ பெரிய சாதனையை பண்ணுறாரு பார்த்தீங்களா. அண்ட் அதே மாதிரி ஜான் சினா அண்ட் ஜே உசோ இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற சம்பவம் நடந்திருக்கும் காய்ஸ். இப்போ ஜான் சினா வந்து 17 டைம் சாம்பியன் ஆகிட்டார். ஆனால் அவர் போகிறதுக்குள்ளே கடைசியாக கூட ஒருக்க அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ஹேண்டிலிங் பண்ணணும் அப்படிங்கிறது ஜான் சினாவுடைய ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கனவாகவே இருக்குது. சில பேர் அதுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அண்ட் ஜான் சினா வேறு டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவி வெயிட் பக்கம் போயிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ராண்டி ஆர்டன் பக்கம் ஒரு மேட்சை பார்த்தாச்சு, அவருடைய சைல்ட்ஹுட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்டுறது கூடயும் ஒரு மேட்ச் பார்த்தாச்சு. இப்போ நாம் வெயிட் பண்ண வேண்டிய ஜான் சினா ஃபார் த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஹேண்டிலிங். அதை வின் பண்ணிட்டா டபுள் சாம்பியனாகவும் ஆயிடுவார். அண்ட் அட் டைம் ஜான் சினா பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பையும் கடைசியாக வின் பண்ண மாதிரி இருக்கும். அந்த தருணத்துக்காக வெயிட் பண்ணுறேன், அது நடக்குதா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நடந்ததுன்னா நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் டபிள்யூபிள்யூ நடத்துகிறாங்களான்னு தெரில. மீண்டும் ஜான் சினா கழுத்தில் இப்படி 2 சாம்பியன்ஷிப் மாலையாக தொங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆசை தான். நடக்குமான்னு தெரிலையே, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ மனி இன் தி பேங்கில் ஜே ஊசோ மற்றும் கோடி ரோட்ஸ் கூட இணைந்து தான் இவர் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச்சில் விளையாடுறாரு. மேபி அதில் வந்து ஜே ஊசோ பின்ஃபால் பண்ணி வின் பண்ணிட்டாருன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடைக்கும். குழந்தை கத்துற சத்தம் கேட்குது, அது ஏன் குழந்தை தான், தப்பாக நினைக்காதீங்க. சரி, நம்ம நியூஸுக்கு வரலாம். செலினா வெகா வந்து இப்போ அவங்களுடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருந்தாங்க செல்சியஸ் கிரீனுக்கு அகேன்ஸ்டாக. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் செல்சியஸ் கிரீனுக்கு அதில் மூக்கு உடஞ்சி ரத்தம்லாம் ஒழுகிச்சு அப்படின்னு. செலினா வெகா மேலே சில ஃபேன்ஸ் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு தடவை இல்லை பல தடவை இப்படி பண்ணியிருக்கிறாங்க. இப்படி அடிக்கடி பண்ணுறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்கிறனால ஒழுங்காக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குழந்தை வேறு அழுதுகிட்டே இருக்க. சரி, நான் நியூஸை கண்டினியூ பண்ணேன், டக்குன்னு முடிச்சிடுறேன். நான் மைண்டெல்லாம் அங்கே போயிட்டுருக்குது. சரி, நம்ம செலினா வெகா வந்து மூக்கை உடைச்சதுனால இப்போதைக்கு நம்ம செல்சியஸ் கிரீனுடைய மூக்கு இப்படி தான் இருக்குது பாருங்கள், ரத்தம் ஒளிவு வாயெல்லாம் வந்துருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் பேப்பர் இப்போ சமீபத்தில் டபிள்யூபிள்யூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜூன் 13ஆம் தேதி தான் நடக்குதான். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் வந்து இப்போ சமீபத்தில் ஒன்று நடந்துருந்தது. ஜூலை மந்த்தும் ஒன்று நடத்துகிறாங்களாம். இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை வந்து நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. ஏன்னா கோடி ரோட்ஸ், பிரான்சன் சொல்லிட்டு 2 பெரிய ரெஸ்லர்ஸ் இந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகி ஒரு பங்கம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பெரிய ரெஸ்லர்ஸ்லாம் வந்து சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறத பார்க்கும்போது சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டே நம்ம பெருசாக எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ஒரு சில சிறப்பான விஷயங்களை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. குறிப்பாக இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் பார்த்தீங்கன்னா ராவுடைய வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் இருக்குல்ல, அது வந்து ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா நியூ டே வந்து அவங்களோட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. கிரேட் பிரிட்டிஷ்காக ஆகும், வாட் இட்ஸ் செகண்ட்ஸ் ஆகும். இது போன வாரமே கன்ஃபார்ம் பண்ணது. இன்னொரு பக்கம் அகிரா தொசாவாக்கும் ரூசேவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓடிஸே இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டார்ல, அதை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இந்த மேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் மனி இன் தி பேங்க்கான மென்ஸ்க்கான குவாலிஃபை மேட்ச் இது வரைக்கும் நடக்கவே இல்லை, ரா செய்து. அது இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ராவில் எக்கச்சக்க மென்ஸுக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. அதில் 2 மேட்சை இப்போ அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃபின் பாலர், சாமி ஜெயின் வெர்சஸ் செத் ராலின்ஸ்க்கு இடையிலான ட்ரிபிள் த்ரெட் மனி இன் தி பேங்க்கான குவாலிஃபை மேட்ச். இது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் தாங்க. ஏன்னா இந்த மேட்ச் நான் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணல, கண்டிப்பாக இப்படி ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து ஜாட் கேபிள் வெர்சஸ் பெண்டா வெர்சஸ் டிராகன் லீக் இடையிலான ட்ரிபிள் த்ரெட்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதுவும் மனி இன் தி பேங்குக்கான இன்னொரு குவாலிஃபை மேட்ச். அண்ட் ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ராகலாம் வரது போட கிடையாது, மற்றபடி ஒரு நார்மலான வீக்லி ஷோ நடக்கும் போது. ஆனால் ஸ்மாக்டவுனுக்கு ஜான்சனா வராரு. ஜான்சனாவுடைய ஷெடியூல் வந்து இப்போதைக்கு ரெகுலராக இருக்குங்க. ஜான்சனா வந்து இதுக்கப்புறமா டபிள்யூபிள்யூல 23 அப்பீரியன்ஸ் பண்ண போகிறாராம். 23 அப்பீரியன்ஸ். அதில் இந்த வாரம் ஸ்மாக்டவுனு, அது மனி இன் தி பேங்க் இதெல்லாம் கழிக்கும் போது ஒன்றுமே இருக்காது. ஸோ ஜான்சனாவை நம்ம 23 நாள் தான் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் பார்க்க போகிறது கிடையாது. அப்பப்போ வருவார், ஜான்சனா வருவார். ஆனால் இப்போ வர்ற மாதிரி ஃபுல் டைமெல்லாம் வரமாட்டார். இப்போ சாம்பியனாக இருந்து நம்ம எல்லா டைம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்காருல, அப்படி என்டர்டெயின் பண்ண மாட்டார். அண்ட் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டு, எலிமினேஷன் சேம்பரு, பேக்லாஷில் ஜான்சனாவுடைய ஃபேஸை வச்சு இப்போ மனி இன் தி பேங்குக்கும் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஜான்சனாவுடைய ஃபேஸை வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க.